பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வசனத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ஏசப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது கர்த்தாவே, இந்த ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. பாடல்களின் வாயிலாக கர்த்தாவே உம்மை துதித்தோம் அப்பா. ஆராதனை நாயகர் நீர் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தை பகுதியை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இடத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே, எங்கள் செவிகளை சாய்த்து இடத்திலே கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும். நீர் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறீரோ அதை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கர்த்தாவே, ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 22 வரை வாசிப்போம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22. அவரை நோக்கி, நல்ல போதகரே, தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனை வாசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். ப்ளீஸ் விசிட். தேங்க்யூ. ஸோ இப்போது மத்தேயு 19ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினாங்க. இந்த வசனம் தான் முதலாவது எனக்கு வந்து இருதயத்தில் வந்தது. ஸோ இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஒரு சில காரியங்கள் எனக்கு ஏற்பட்டது. மீன்ஸ் சில கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வந்தது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் தேட போகும்போது இந்த பிரசங்கத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் எனக்கு வந்தது. அதை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். முதலாவது அண்ணன் அன்னைக்கு வந்து என் பேர் சொல்லும்போது நான் யோசித்தேன், இது எனக்கு இது எப்படி பண்ணணும். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான பிரசங்கங்கள் பண்ணி எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை. வர்ஷிப் பண்ண முடியும், பட் பிரசங்கங்கள் கண்டினியூஸாக பேச முடியுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கும் போது எனக்கு முதலாவது இந்த ஒரு மனுஷனை குறித்து அன்றைக்கி அடுத்த நாள் காலையிலேயே எனக்கு தோணுச்சு. சரி, இது இந்த வசனமாக என்ன, இதை குறித்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது ஒரு 3 நாள் எனக்கு ஒன்றும் பெருசாக இது ஒரு வசனமாகவே நின்று இருந்தது. இதோட ஒத்த பகுதியில் மட்டும் அங்கங்கே வாசிச்சுக்கிட்டே இருந்தபோது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பாக என்ன யோசிச்சார்னா, என்ன கொடுத்தாங்கன்னா, விசுவாசமும் தாமதமான கீழ்ப்படிதலும், ஃபெய்த் அண்ட் டிலேட் டிஸ்ஒபீடியன்ஸ், மீன்ஸ் டிலேட் ஒபீடியன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நான் ஒபே பண்ணுறேன், பட் கொஞ்சம் நேரம் கழித்து ஒபே பண்ணுறேன். சொல்லும் போது ஒபே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து ஒபே பண்ணுற ஒரு சின்ன தாட் வந்தது. ஓகே, டிலேட் ஒபீடியன்ஸ்னால் என்ன? எத்தனை பேர் இந்த மாதிரி பைபிளில் வாசிக்கும் போது நிறைய இருக்காது. ஆதி ஆகமத்தில் எடுத்து எண்டு வரைக்கும் நம்ம பார்க்குற நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய நேரங்களில் உடனடியாக ஒபே பண்ணல. நிறைய உதாரணங்கள், எனக்கு நிறைய உதாரணங்கள் பார்க்க அது சும்மா அந்த ஒரு வாசனம் போட்டு அதை குறித்து தியானிக்கும் போது பார்த்தா நிறைய பேர் வந்து டிலேட் ஒபீடியன்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை டிலேட் ஒபீடியன்ஸ். ஆனால் கூட அண்ணா அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண 13 இடங்களில் அவர் வந்து டிலேட் ஒபீடியன்ஸாக இருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய நேரங்களில் அவர் சொன்னதை செய்யலை. ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்தார். அப்படி ஒருத்தரையாக பார்த்துட்டே வரும்போது மோசஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் அதை குறித்து பார்க்க போகிறோம்.
ஒரு டிலேடு ஒபீடியன்ஸ் அவர்கிட்ட இருந்தது. சொன்ன உடனே அதை செய்யலை, தயங்கினார். யோனா பார்க்குறோம், எவ்வளோ நிறைய பேர். அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்துட்டே வரும்போது இந்த மனுஷனை குறித்து எனக்கு பயங்கரமாக ஒரு யோசனை வந்தது. இது எப்படிப்பட்டனா, இவர் நம்ம இதை படித்த வரைக்கும் இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்ல, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒட்டகத்தின் காதில் நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யவானால் நுழைய முடியாதுன்னு சொல்ல வரும்போது இதில் நிறைய காரியங்கள் யோசிக்கும் போது சொன்னால், திஸ் பர்சன் வாஸ் மோர் ரிலேட் ஆன் வெல்த்னு பார்க்குறோம் இல்லையா. அவர் விட்டு தீர்த்துட்டு வாடினாரு, ஆனால் அவர் ரொம்ப மனம் நொறுங்கி போயிட்டான்னு சொல்லி படித்தோம். அதை நான் பார்க்கும்போது சரி, இது எதை குறித்து எதான விஷயம், இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும்போது, இந்த மனுஷனை நிறைய நேரத்தில் என்ன நான் கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்க யோசித்தேன். நான் இந்த மனுஷனை, இந்த பர்டிகுலர் யங் ரிச் ரூலர் என்னை கொஞ்சம் பொருத்தி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே, இது நிஜமாகவே ஆண்டவர் என்னோடு கூட தான் பேசியிருக்காரு. அந்த வசனத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் எனக்கு வந்திருக்கு. இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது இவர் ஒரு தப்பும் பண்ணல. he is a good man actually, he is a nothing and he is willing. இவர் நிறைய விரும்புகிறாரு, அவர் விருப்பம் தான் பண்ணுறாரு. அவராகவே தான் போய் கேட்குறாரு, நான் உங்களை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நீ கை கொள்றேன்னா, ஆமாம் இதெல்லாம் நான் கை கொள்றேனே. அவர் இதில் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பா, கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் நீ பண்ணுறியானா, நான் பண்ணல, ஆமாம் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு இது இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடியவனா நான் இருக்கிறேன். நிறைய இடங்களில் அந்த மாதிரி நேரங்கள் இருக்கிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 இடம் எனக்கு மைண்டில் வந்தது. ஒன்று, வெளிப்புறமாய் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், வெளிப்புறமான நல்லவன், ரொம்ப வெரி பியூர்லி வெரி அவுட்வர்ட்லி யூஆர் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன். அவர் ஈவன் தோ இஸ் ரிச் அண்ட் அவர் தவறான பாதையில் கூட பணம் சம்பாதிச்சதா வசனத்தில் இல்லை. அவர் தப்பான பாதையில் பணம் சம்பாதிக்கலை, நல்ல விஷயமாக தான் பணம் சம்பாதிச்சார், நல்ல காரியங்கள் தான் செய்தார். அவருக்கு ஒருவேளை ஆஸ்தியாக இருந்திருக்கலாம், அவர் பெற்றோருடைய ஆஸ்தியாக இருந்திருக்கலாம், இல்லை அவர் சம்பாதிச்ச மணியாக இருந்திருக்கலாம். எங்கேயும் அவர் ஒரு தவறான மனிதனாக போடப்படலை. ஒரு மனிதர் வந்தார், அவர் பேசினார், ஆனால் வெளிப்புறமாக ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறார் அவர். ஆனால் உள்ளார ஏதோ இப்போ நம்ம பாடினோமே, அந்த பாட்டு பாடணுமே, நம்ம யாரும் காணா உள்ள அலங்கோலம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அதுதான் என்னை ரொம்ப ஹார்ன் பண்ணுச்சு. சரி, ஓகே, இது உள்ள அலங்கோலத்தை குறித்து நம்ம பேசும்போது முதலாவது நம்ம பேச வேண்டிய காரியம் என்னன்னு யோசித்தேன். அப்போ தான் அந்த வசனம் எனக்கு தோணுது, ஃபெய்த் அண்ட் டிலேய்டு ஒபீடியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நேரம் ஃபெய்த்தை குறித்து தியானிச்சுட்டு தென் வி வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் பர்சன். டிலேட் ஒபீடியன்ஸை குறித்து பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு வசனம், எபிரேயர் 11:6. யாராவது வாசிங்க, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதது. ஸோ நீங்கள் விசுவாசிக்காமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஸோ இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வருது அப்படின்னா, நான் முதலாவது ஐ ஜஸ்ட் வென்ட் பேக் ஃபார் 5 years ago, லைக் வாட் ஐ வாஸ் டூயிங். லைக் நான் சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த மனுஷன் சொன்ன மாதிரி தான், 3 வேளை குளிக்கிறேன், தினமும் போகிறேன், ஒரு ஆராதனை மிஸ் பண்ணதில்லை, எல்லா சர்ச்சுக்கும் போகிறேன், மீட்டிங் இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக போகிறேன், மாற்றக்கிறதே கிடையாது. கண்ணை மூடி கையை தூக்கிட்டேன்னா என்ன மாதிரி பரிசுத்தவானே கிடையாது. அப்படி ஒரு பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன், ஊர்லேயே இருந்திருக்கேன். இங்கே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நான் இங்கே நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். அதனால் அங்கே இருக்கும்போது நான் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வம், வேறு யாரும் தெய்வம் இல்லை எனக்கு. நான் அவர் ஆல்ரெடி புரிஞ்சுட்டேன். ஆனால் அந்த காரியத்துக்குள்ளே நிறைய யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ முதல் முறையில் இங்கே வரும்போது நான் ஒரு முறை உடைக்கப்படுறேன். ஒன் டைம் ஐ பீன் broken. ஒரு வசனத்தை கேட்டுட்ருக்கிறேன், பிரசங்கத்தை கேட்டுட்ருக்கிறேன் நம்ம சர்ச்சில். அப்போ அந்த வசனம் என்னை பிரேக் பண்ணும்போது ஐ க்ரைட், லிட்ரலி டோட்டலி க்ரைங். ரொம்ப துக்கப்பட்டு அழுகிறேன். ஏதோ ஒரு மனபாரம் என்னை குத்திக்கிட்டே இருக்காது. என்ன இது வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் எனக்கு வரல, நிஜமாக சொல்கிறேன். அப்படி நான் ரொம்ப உடஞ்சி அழுத மாதிரி அதுக்கப்புறம் நிறைய முறை அழுதுருக்கேன். வேறு காரியங்களை குறித்து ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது, தனிமையில் ஜெபிக்கும் போது அழுகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக அந்த பிரேக் ஆன பாயிண்ட் சொல்லுவோம்ல, நம்ம வி ரியல்லி ப்ரோக் அவுட். நான் கண்டிப்பாக ஐயோ ஆமாம், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் இன்னும் என்னை ஒப்பு கொடுக்கல ஆண்டவர்கிட்ட. நான் ஏதோ ஆண்டவருக்கு ரொம்ப கரெக்டாக அவனுக்கு காரியம் செஞ்சுட்ருக்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், பட் நான் எதுவுமே ஆண்டவருக்குன்னு செய்யலை அப்படின்ற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது பயங்கரமாக அழுதுட்டு நம்ம ஐ திங்க் இது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அக்ரி பண்ணி நம்ம போய் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐ ஹேவ் டு கிவ் சம்திங் டு காட்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணி போயிட்டு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த 1 வருஷம் இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகும்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 1 வருஷம் அது வித்தியாசமான ஆவி.
என்ன பண்ணலான்னா ஏதாவது பண்ணலான்னு தோணுது. இது என்ன பண்ணிட்டுமா அப்படின்னு தோணுது. இதை தூக்கிட்டுமா, இந்த மனுஷனை மாற்றிட்டுமான்னு தோணுது. அப்போ எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து நான் புதன்கிழமை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அது பயங்கர ஃபன்னாக இருந்தது. இப்போ வச்சு பார்த்தா பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஒரு நாள் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நானும் அண்ணனும் வந்துட்டு இருந்தோம். அப்போ என்னோடய ஆம்பூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து, அவனும் நானும் சேர்ந்து நிறையா ஊர்லாம் சுற்றுவோம். அவரும் நானும் நிறைய ஊர் சுற்றுற மாதிரி, ஊர் சுற்றுறோன்னா ஜாலியாக இருந்தோம் அந்த டைமில். ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி காசு கேட்குறான் என்கிட்ட. ஃபோன் பண்ணி, மச்சா கொஞ்சம் காசு அனுப்புடா, ஒரு 200 அனுப்பு, இப்போ உடனடியாக மாத்திரை வாங்கணுன்றான். தெரியும் அவன் என்ன மாத்திரை வாங்க போகிறான். அவன் மாத்திரை வாங்குறதுக்கு உடனடியாக எனக்கு இப்போ மருந்து சாப்பிடணும், உடனடியாக மருந்து, ரொம்ப ஃபீவர் ஆகிறேன் நான் அப்படின்றான். நான் எனக்கு இல்லைடா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டான்ட்டு, நான் இல்லைடா என்கிட்ட காசு, நான் யூகேல இருக்கிறேன்னா. அப்போ தான் அவனுக்கு தெரியும் நான் யூகே வந்துட்டேனே. இந்தியா நம்பரில் அடிக்கிறான் வாட்ஸ்அப்பில். அப்புறம் ஐயோ அங்கே போயிட்டியா அப்போ அப்போ யோசிச்சிட்டான். அவன் தப்பாக கேட்டு 200 இல்லை 2000 கேட்டுக்கலாம், யூகேல இருக்கிறான் அவன் அப்படின்ட்டு 2000 ஆகிட்டான் டக்குன்னு. வச்சா அப்போ இந்த மாதமே கொஞ்சம் தேவைப்படுதுடா, 2000 அனுப்புனான். இல்லைப்பா என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஆவி துடிக்குது. நான் கட் பண்ணிவிட்டு அந்த வட்டியில் நான் கேட்டேன், எங்க ஃபோன் பண்ணி இவனை கொஞ்சம் சரி பண்ணலாங்க, நம்ம வசனம் பேசி அவனை ஜபிச்சா. சிரிச்சுட்டே வந்துட்டு வண்டி பேசவே மாட்டேங்கிறாரு. நான் ஆவியில் துடிக்குது எனக்கு, ஏதாவது பண்ணணும், உடனடியாக இவனை திருத்த வேண்டிய காலம் வந்துருச்சு, எனக்கு திருத்தியே ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ணன் விட மாட்டேங்கிறாரு. என்னடா ஒரு அவ்வளோ ஆசையாக இருக்கிறோம், துடிக்கிறோம், இப்படி ஒரு மனுஷனை திருத்தலாம்னு நினைக்கிறோம். நான் திருந்திட்டேனே, என் கூடவே இருந்தானே, நாளைக்கு ராஜ்யத்துக்கு வராமல் போயிடுவான். அப்படியே ஆவி துடிக்குது. இவர் சரி பொறுமையாக அவன் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஓகே, புது தொடப்பம் வேகமாக பெருக்குது போல இருக்குது, அப்படி தான் இருக்கான். புதுசாக பிறந்த குழந்தை தப்பன்னு ஓடுது, இங்கே ஓடுது. அவருக்கு வந்து அந்த கேட் கிட்ட, நம்ம வந்து எடிசன் கோர்ட் கேட் கிட்ட நிறுத்திட்டு ஒரு வசனம் சொன்னார். 1 தீமோத்தேயு, போதுமான பயத்துடனே கூட பக்தி நல்லது. இந்த வசனத்தை நீ போய் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்சு அவனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். என்னடா இவருக்கு அவரை தெரியாது, ரொம்ப சின்ன கொஞ்சமாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் டியூஷனில் அவ்வளோ தெரியும், ஆள் தெரியும், பட் பழக்கம் கிடையாது. நீ அதனால் அதெல்லாம் விட்றா, நீ அவனே சரியாயிடுவான், நீ அவனை விட்டுடு, அவன் கொஞ்சம் அவனுக்கு டைம் எடுக்கும். உனக்கு டைம் எடுத்த மாதிரி அவனுக்கு ஒரு டைம் எடுக்கல. இப்போ நீ சொன்னால் அவனுக்கு புரியாது, காசு கொடுக்காத, நீ விட்டுடு. அவன் 2-3 முறை ஃபோன் பண்ணானா ஃபோன் பண்ணாதுன்னு. அது ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா அப்போ அவ்வளோ அப்படியே ஆவி, அப்புறம் போக 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 அந்த ஆவி வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணி ஏன்னா அந்த குழந்தை போல் இருந்த அந்த ஆவி வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது, அப்போ நான் ப்ரேயர் பண்ணதுக்கும் இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறதுக்குமான ஒரு வித்தியாசத்தை நான் வந்து உணர ஆரம்பித்தேன். இப்போ வந்து எனக்கு ஐ எம் நாட் கிவிங் த லிஸ்ட்டு. அதாவது முன்னாடி இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் என்னன்னா முழுமையாக லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நாளைக்கு காலைல நான் ஊருக்கு போகிறேன், பத்திரமா பாதுகாத்துங்க. கோயம்புத்தூர் போகிறேன், அங்கே எனக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. அங்கே வேலை இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க. திரும்ப வர்ற வரைக்கும் என்னை பாதுகாத்துங்க. இதுதான் என்னுடைய நார்மல் ப்ரேயர் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர்ஸ் மாற வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஆவியில் இருக்கும்போது அப்போ எனக்கு வந்து பயங்கர அந்த ஃபஸ்ட்டு மனம் திரும்புதல் வரும்போது, நான் வந்து ஆரம்பத்தில் அப்போ வந்து ரொம்ப வந்து பயங்கர சந்தோஷத்தோடு கூட அதை ஜெபிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்டில் இப்போது நான் ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் பேப்டிசம் ஆகி. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் கோ த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ரொம்ப விழும்போது ஆண்டவர் எப்படி கைப்பிடிச்சார், எல்லாமே ரொம்ப ரொம்ப டவுன் போகும்போது கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற உணர்வு கூட அருமையாக ஆண்டவர் நமக்கு போதிச்சு எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வரும்போது மேலே போகிறோம் கீழே வரோம் மேலே போகிறோம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு வருது. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை, ஒரு பழக்கத்தை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அதில் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் எனக்கு உணர்த்தினார். இப்போ நான் எப்படி தெரியுமா இருக்கேன், எனக்கு சக்திக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆவி கொடுத்துட்டாரே சாமி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஓகே, இந்த ஏரியாலாம் நானே கவர் பண்ணிவிடுவேன் ஆண்டவரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐ ஆல்ரெடி பீன் ஃபுல். ஏன்னா நான் சண்டே வசனம் கேட்குறேன்னா சண்டே ஒரு பிரசங்க கேட்டுடுறேன், டியூஸ்டே ஒரு பிரசங்க கேட்டுடுறேன், முடிஞ்சால் வெனஸ்டே அப்புறம் அட்டன் பண்ணிடுறேன் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா. அப்புறம் ஃப்ரைடே அட்டன் பண்ணிடுறேன், திரும்ப சண்டே மதியம் இங்கே அட்டன் பண்ணிடுறேன். இப்போ இவ்வளோ வசனம் எனக்கு வந்ததுக்கப்புறம் என் கிட்ட பவர் எவ்வளோ இருக்குது இப்போது. என்னால் இனி என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அளவுக்கு அந்த பவர் எனக்கு கிடைச்சிருது. அந்த பவர் எனக்கு கிடைக்கிறதுனால நான் என்ன ஆக ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த வசனம் இந்த மனுஷனை குறித்து படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, கரெக்டு தானே. அப்போ இப்போ நம்ம வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கிறோம். முதல்ல வேறு பக்கம் இருந்தோம், ஆண்டவருக்கே இல்லாமல் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வெறும் லிஸ்ட்டு, எனக்கு தேவையான லிஸ்ட்டு இப்போ அவருக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது, இவரை குறித்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஓகே, இவருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எனக்காக இல்லை இவருக்காக சோக்கு இவர் ஜெபம் பண்ணுறேன். என் ஒய்ஃபுக்காக வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா அவளை போட்டு பார்த்தா பிரச்சனை இல்லை. சிந்தியாவுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்னுடைய ஆவி அவளுக்கு இல்லை, அந்த ஆவியை கொண்டு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறதில்ல. என் ஈக்குவலுக்கு அவளை ஆவி கொண்டு வர பாருங்கள்.
ஏன்னா பல நேரங்களில் என் ஆவியோடு அவன் சேர மாட்டேங்கிறான். இன்னைக்கு வா சர்ச்சுக்குன்ற வரமாட்டேன், அப்போ ஆவி சேர மாட்டேங்குது. அந்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அடுத்த கட்டமாக நான் என்ன ஆரம்பிக்கிறேன்னா வேறு பக்கமாக போயிட்டு எனக்குள்ளே இருக்கிற பவர்ஸ்க்கெல்லாம் போதும், எனக்கு எங்கே பவர் லேக் ஆகிறனோ அங்கே மட்டும் ஆண்டவரை சீக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் மறுபடியும் நான் இந்த பர்டிகுலர் மனுஷனை படிக்கும்போது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், no, you still a baby, you have to pray for everything, you have to just leave it to everything. இப்போ கரெக்டாக வந்து ஜெர்னிதாவும் ரெனிதாவும் அதே வார்த்தையை சொல்லி மறுபடியும் ஒரு முறை என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரஸ்ட் என்ன சொன்ன ஜெர்னிதா சொன்னாங்களே, டோன்ட் பி அஃப்ரைட், ட்ரஸ்ட் இன் காட். எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படி உன் பவர் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. நீ முன்னாடியும் பவர்ஃபுல் கிடையாது, இப்பயும் பவர்ஃபுல் கிடையாது. எப்பவுமே யூ ஆர் ஜஸ்ட் ஆல்வேஸ், பட் யூ ஹேவ் அ ஜாப் டு டூ. உனக்கு கடவுள் ஒரு வேலையை கொடுக்குறாரு, அந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணுமே தவிர யூ ஆர் நாட் பவர்ஃபுல், யூ ஹேவ் நத்திங் டு பவர் வித் எனிபடி. யாரை குறித்து உனக்கு ஒரு பவர் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடையாது. நீ யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். அப்போ அந்த ஃபெய்த் அதனால தான் மாறுது. அப்போ ஃபெய்த் எப்படி ஆகுதுன்னா, நான் ஒரு காலத்தில் ஃபெய்த்லெஸ்ஸாக இருந்தேன், எனக்கு புரியல விசுவாசம்னா என்னன்னு புரியல. கடவுள்னா லிஸ்ட்டு கொடுக்குறவர், எனக்கு தேவைக்கு அவர்கிட்ட போவேன், என் தேவை முடிஞ்சிட்டா என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே போவேன்னு இருந்த காலம் போய் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கிட்டு அவருக்குன்னு வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் முதல்ல அந்த ஆவியில் ரொம்ப குழந்தையை போல, பயங்கர குழந்தையை போல, அப்படியே ஃபுல் விசுவாசம் இல்லை. குழந்தை எப்படி அப்பாவை எப்படி விசுவாசி நம்மக்கிட்ட மேலே படுத்துட்டு தைரியமாக படுக்குது அப்படி இருந்தேன் நான். கொஞ்சம் ஆவியில் வளர அவர் கையை விட ஆரம்பிக்கிறேன். அவர் கையை எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம பசங்க மாதிரியே இப்போ ஜெர்னிதாலாம் எனக்கு நிறைய ஐடியா கொடுக்குறா. 12 இயர்ஸ் தான் உடனே ஐடியா, இதில் நீங்கள் இப்படி பண்ணுங்க டாடி, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இது இப்படி பண்ணுங்க, அது மாதிரி ஒரு பிளான் வர ஆரம்பிக்குது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து அடுத்த மனிதருக்காக பிளான் பண்ணுறேன், சர்ச்சுக்காக பிளானிங் யோசிக்கிறேன், இப்படி தான் நடத்தணும் சர்ச். அண்ணனுக்கே நிறைய முறை ஐடியா இதெல்லாம் யோசிச்சு எனக்கு உண்மையிலே இந்த ஒரு வாரத்தில் பயங்கர சேஞ்சது. ஐடியா கொடுக்குறதெல்லாம் உன்னால் முடியாது. யூ ஹேவ் நத்திங் டு கிவ் ஐடியா, யூ ஹேவ் டு ஒன்லி ஃபாலோ வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். தேர் இஸ் நத்திங் டு பி கோவிங் வித். உன் ஐடியாக்கெல்லாம் யாருமே போகிறதில்ல, எதுவும் மாறாது உன் ஐடியாலாம். அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, அந்த சித்தம் நடந்தே தீரும். என்ன பல்ட்டி அடித்தாலும் நடந்தே தீரும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இந்த 5 வருஷத்தில் பார்த்தாலும் கூட திரும்ப அது வருது. அப்போ மனம் திரும்புதல் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் மனம் திரும்புதல் நம்மை நீதிமானாக்குகிறது, நம்மளை ரைச்சஸாக மாற்றுது. அப்போது அடுத்து புரிஞ்சுக்கிட்டது விஷயம் என்னென்னா, அந்த ஒரு மனம் திரும்புதல் பத்தலை, தினம் நான் மனம் திரும்பணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அந்த மறுபடியும் இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் படிக்கும்போது, அன்றென்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை தாரும், இன்று எங்கள் கடனாளிகளுக்கு மன்னித்தது போல எங்கள் பாவக்கடனை இன்னைக்கு. இது ஏதோ அன்னைக்கு மட்டும் நான் அந்த கொஞ்சம் குத்தப்பட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி குத்தப்பட்டு ஒரு துக்கத்தோடு இருந்தேன், அன்னைக்கு இல்லை, என்றைக்குமே. இன்றைக்கி நைட்டு நான் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் படுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் பண்ணலைங்களேங்க, நான் தான் பாவம் தான் பண்ணிச்சு ஆண்டவர் முதுகு பின்னாடி போட்டார். ஏன்னா இல்லை, தினம் தெர் இஸ் அ ஸ்ட்ரகிள். தினம் நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். தினம் நீ தினமும் மனம் திரும்புதல் வரும்போது நம்ம பரிசுத்தப்படப்படுறோம். அப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனின் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆகணும், பரிசுத்தத்தில் நடப்பவர்கள் கர்த்தரின் வருகையில் கிருபையோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஸோ யூ ஹேவ் டு ரிப்பன். ஃபெய்த் எப்படி கண்டினியூ ஆகணும்னா, முதலாவது விசுவாசிக்கிறேன், அதில் நான் ஃபஸ்ட்டு ரிப்பன்டன்ஸ் இருந்தது, அதுக்கு பின்னாடி எவ்ரிடே ரிப்பன் பண்ணணும். நான் தான் மன்னிச்சிட்டானே, ஆண்டவர் தான் என்னை மன்னிச்சிட்டாரு, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டார். ஏன்னா இனி நான் பாவமே செய்கிறது இல்லையா, செய்கிறேன். தினம் ஏதோ ஒரு போராட்டம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தில் நான் வந்து குத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நிறைய முறை வசனங்களை சொல்லுவாங்க, முதல் முறை குத்தும் போது கூர்மையாக வலிக்குது, அதை குத்துறதை நான் பழகிட்டேன்னா அது அப்படியே பிளண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எனக்கு குத்துறதே தெரியறதில்ல, இதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிற பாவம் எனக்கே உணர்றதில்லை. அன்டில் அதர்வைஸ் இட் கோஸ் பியாண்ட் அண்ட் டச்சஸ் மை சோல். அது வரைக்கும் எனக்கும் தெரியுதில்லை, என் வார்த்தையில் குற்றம் இருக்கலாம், என் எண்ணத்தில் குற்றம் இருக்கலாம், நான் செய்கிற செயல்களில் எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்போ தினம் நான் வந்து ரிப்பன் பண்ணும்போது நான் வந்து பரிசுத்தப்படுறேன். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்மளால் வாழ முடியும். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்கும் போது தான், ஒபீடியன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய இருக்குது விசுவாசத்தை நீ பார்த்துக்கொள்றதுக்கு. அதில் முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து கீழ்ப்படிதல் வந்து ஒரு முக்கியமான விசுவாசத்தின் வெளிப்பாடு. நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன்றதுக்கு முக்கியமான ஒரு வெளிப்பாடு ஒபீடியன்ஸ். Do you really believe in God? Na? Yes. How could you say that you really believe in God? Because I obey God. I obey God's words. நான் அவர் வார்த்தையை மாத்திரம் தான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எப்போ சந்தேகம், எந்த கொஸ்டின் வந்தாலும், யூ ஹேவ் திங்ஸ் டு டூ, வேர் யூ ஹேவ் டு கோ இஸ் பைபிள், பிகாஸ் தட் வேர்ட் ஆஃப் எவ்ரி திங். நீ கீழ்ப்படிதலாக இருந்துட்டுனாலே போதும். உன் கீழ்ப்படிதல் வசனத்தில் இருக்குது. எப்படி கீழ்ப்படியணும், என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே வசனம் எழுதி வச்சுட்டு போயிட்டார் சாமி.
அந்த 4 சுவிசேஷ பகுதிகள் நமக்கு போதுமா. அதை நீங்கள் நல்லா படித்து அதுக்கப்புறம் நமக்கு நிருப பகுதிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டின் காலங்களுடைய பகுதிகள் வார்த்தைகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னாலே நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 15:22 யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். போதும். ஸோ எதை காட்டிலும் உத்தமம்? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நான் இவ்வளோ கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், என் டைமை கொடுத்தேன், நான் இப்படி போனேன், நான் அங்கெல்லாம் செஞ்சேன், நான் அதெல்லாம் செஞ்சேன்றதை காட்டி நிறைய காரியங்கள், நான் பணம் கொடுத்தேன், நான் காணிக்க கொடுத்தேன்றதை காட்டிலும் எல்லாத்தை விட முக்கியமானதாக கர்த்தர் பிரியப்படுற காரியம் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அப்போ ஒபீடியன்ஸ்னால் எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ், எந்த மாதிரியான ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது மறுபடியும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிட்ட ரோல் மாடல் யார்? நான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நிறைய காரியங்கள் செய்தார் இல்லையா? யோவான் 14:31 யாராவது வாசிங்களா? யோவான் 14:31. John 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். போதும். மறுபடியும் ஒரு மணி ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். போதும். பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். இது ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் சொன்னபடியே, அவர் ஜீவனையே, அவரோட சொந்த ஜீவன், அவர் யாரும் கொலையெல்லாம் பண்ணல, அவருடைய சொந்த ஜீவன் அவர் நமக்காக விட்டார். அவர் கடைசியாக அவர் மரிக்கும் போது பிதாவின் சித்தத்தின்படி அந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணி அந்த நேரத்துக்கு ஜீவனை விட்டார். எல்லாம் மதினத்தின் நேரத்தில் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னது ஃபாதர்ஸ் வில். என்னுடைய முழு எண்ணமும் ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஃபுல் வில் மீன்ஸ் வாட் ஃபாதர் செட் he just followed. You know who he is. நம்ம பிலிப்பியர் 2:6 படிங்க. பிலிப்பியர் 2:6 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பெருமையாக்கி மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ அந்த கீழ்ப்படிதலுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அவர். நாட் ஜஸ்ட் ஊழியம், அந்த 3 வருஷம் ஊழியத்தில் மட்டும் இல்லை, அவர் பிறந்ததுலேருந்தே கீழ்ப்படிதலோடு இருந்தார். அவர் தாய்க்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்புறம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு 17 வயதில், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிதாவின் சித்தத்துக்கு அவர் ரட்சிக்கப்படுறாரு. அவருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அவர் பேப்டிசம் பண்ணிக்கணுமா? ஒரு உதாரணத்தை பண்ணார். ஏன்? பிதா, காட்ஸ் வில், இஸ் ஃபாதர் செட் டு டூ இட், he did it. அவர் தெரியுமே அவர் தான் ஆண்டவர்னு. இப்போ அண்ணன் படித்தாங்களே வசனம், அவர் மனித ரூபமாய் வந்த தேவன் அவர் தெரியுமே. பட் he did it for God's father's will. கடவுள் சொன்னார், பிதா சொன்னதுபடி, இப்போ அண்ணன் சொன்ன கடைசி சொன்ன மாதிரி அவர் பிதாவின் சித்தத்தின்படி கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னது எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். அப்படி செய்ததுனால அவர் என்ன செய்தார் அப்படின்னா 14:12 வாசிங்க. 14 யோவான் 14:12 அதிலே 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். ஆமா, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வார். ஆமா, போதும். ஸோ என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே அவன் நான் கிரியை செய்கிற போலே என்னை விசுவாசிக்கிறவனும் கிரியை செய்வான். அதை விட எப்படி செய்வான்? அது மறுபடியும் வாசிக்கணும் சார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்ன பெரிய கிரியை அப்படின்னு ஒரு டவுட் வந்தது எனக்கு. என்ன பெரிய கிரியை? இப்போ ஆண்டவர் செய்த விட நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறோம்? என்ன பண்ண முடியும் அப்படின்னா? மிராக்கிள்ஸா? நம்ம நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரு இல்லையா? தண்ணீரை திராட்சரசமாக சேஞ்ச் பண்ணார். அதை செய்ய போகிறோம் நம்ம. இல்லை சாவுக்கு இறந்து போனவொடனே உயிரோடு எழுப்பினார் இல்லையா? நம்ம செய்திருக்கிறோமா? இங்கே யாராவது செய்திருக்காங்களா உலகத்தில்?
யாராவது இல்லை மறிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், அவருக்கு சுகமாயிடுச்சுன்னு அப்புறம் கை தொட்டேன் சுகமாயிடுச்சு, நிறைய பார்க்குறோம், நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோம். நிஜமாவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற கட்டளை தான் அது. நிச்சயமாக ஞானத்தினாலும் நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணால் சுகமாவாங்க, கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கிரியை தானா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கிரியை, என்னை விட பெரிய கிரியை செய்வீங்கன்னா என்னது அது அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கீழ்ப்படிதல். நான் எப்படி பிதாவின் சித்தத்தின்படி கீழ்ப்படிஞ்சனோ அதே போல் நீங்கள் இன்னும் அதிகமாக கீழ்ப்படுவீங்க. நீங்கள் காணாதவைகளை குறித்து கேட்டு கீழ்ப்படுறீங்க. நம்ம பார்க்கல இல்லை, நம்ம ஏசாமி மறிச்சு நம்ம பார்க்கல, நம்ம கேட்டு காணாதவைகளை கேட்டு நம்ம விசுவாசிச்சு அதன்படி கீழ்ப்படுகிறோம்ல. ரொம்ப கிளியராக இதுதான் வேர்ட்ஸ், இதுதான் வசனம், இதுதான் சொல்கிறாங்க, கீழ்ப்படுகிறோம். வெறும் எமோஷனில் மாத்திரம் இல்லை, சும்மா பாடும்போது கண்களை தூக்கி மாத்திரம் இல்லை, உண்மையான இருதயத்தோடு கீழ்ப்படியணும். எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? கீழ்ப்படிதல். யோவான் சொன்னார், என்னை நம்புகிறோம் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியை ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிள் ஒபீடியன்ஸ், வேறு எந்த கிரியும் இல்லை. என்னை எடுத்துகிட்டு யாருக்கும் போய் ஆண்டவர் செஞ்செல்லாம் செய்ய வேண்டியதில்லை. பிளைண்டாக இருக்கிறவனுக்கு மண்ணு பூச தேவையில்லை, உனக்கு இருக்குது அந்த பவர் இருக்குது. ஜெபம் பண்ண நடக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, ஆண்டவர் கண்டிப்பாக நடக்குது. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப பெரிய கிரியை என்ன? ஒபீடியன்ஸ். நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா, என்ன விசுவாசிக்கிறோன்னா நீ இருந்தீன்னா முக்கியமான காரியம் நீ ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீ என்ன காட்டிலும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த காரியங்கள்லாம் இப்படி நமக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். He obeyed his father's will. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த 33 வருஷங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியத்திலையும். அவரை அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாரு, ஏன்னா மனுஷ ரூபமாக இருந்தார், வலிக்குது அவருக்கு. பட் he obeyed his God's words. எனக்கு வலிக்குது ஆண்டவரே, அப்பா எனக்கு வலிக்குதுன்னு அவர் சொல்லலை. அப்பா நான் ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லலை. அவர் எல்லாத்துக்கும் obeyed up till he left his life. அவருடைய சித்தத்தின்படி அது விட்டார். obedient, very obedient, absolutely obedient. அப்படி ஒரு ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்குமா? ஏன்னா எதுவுமே அந்த ஒபீடியன்ஸில் முக்கியமானது என்ன நான் பார்த்தேன்னா, நேரம். எல்லாத்துக்குமே டைம். இப்போ இதை செய்யணும்னா அதை அப்போ செய்தார். இந்த நேரத்தில் ஜபிச்சு, இந்த இடத்துல நீ ஜபிக்கணும், முழங்கால் படிக்கிட்டுன்னு இதாக சொன்னால் அந்த இடத்துல ஜபித்தார். ஸோ எவ்ரிதிங் on time. Nothing is more before, nothing is more backwards. Everything on time. மீன்ஸ் ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருக்கலாம், பிரசங்க ஊழிய காரியங்களாக இருக்கலாம், அவர் மறிக்கும் வரையில் ஆன் டைம், எல்லாமே ஆன் டைம். நத்திங் இஸ் டிலேடு, நத்திங் இஸ் டூ ஏர்லி ஆல்சோ. எனக்கு எல்லாம் தெரியும்னு வேகமாக போல, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா, அவர் சொல்லிட்டார், ஃபாதர் சொல்கிறது தான், நான் முன்னாடியே போய் பண்ணிக்கிறேன். இல்லை, எல்லாமே ஆன் டைம் God has done. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு வார்த்தை தாமதமான கீழ்ப்படிதல். அது என்ன கொண்டு வரும் அப்படின்னா, நிறைய காரியங்களை கொண்டு வரும். தாமதமான கீழ்ப்படிதல் என்னெல்லாம் கொண்டு வரும்னா, ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். நீ கொஞ்சம் டிலே பண்ணி நீ ஒபீடியண்ட்டாக போனேன்னா, கொஞ்சம் டிலே பண்ணி உன்னோட கீழ்ப்படிதல் மாறுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ முறை பல்ட்டி அடிச்சு பெறனாலும் உனக்கு அது வராது. ஏன்னா நீ இழந்துட்ட. யூ லெஃப்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் டிலேட் ஒபீடியன்ஸ். வாய்ப்புகளை இழந்து போகலாம், கடினமான விளைவுகளை சந்திக்கலாம். ஒருவேளை நம்ம டிலே பண்ணி ஒபே பண்ணுறதுனால கடினமான விளைவுகளை சந்தித்து அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக வரலாம். ஒழுக்க குறைவு ஏற்படலாம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே பழகி போக வாய்ப்பு இருக்குது. டிலேட் ஒபீடியன்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதையே பழகிக்கிறதுனால ஒழுக்க குறைவுபட்டு போகலாம். ஸோ நம்ம பைபிளில் நிறைய பேரை பார்க்குறோம். அதில் முக்கியமானதை நம்ம பார்க்கக்கூடியது யோனா வந்து இல்லை, யோனாவோட நமக்கு எல்லாமே தெரியும், அந்த ஸ்டோரி தெரியும். அவர் வந்து வெரி டிலேடு இல்லையா, நம்ம சொன்ன அவர் கர்த்தர் சொன்ன காரியங்களை விட்டு அவர் வேறு பக்கமாக போனார், டிலே பண்ணார், அவருடைய வேலையை அந்த நிமிடத்தில் டிலே பண்ணார். அதனால் அவர் இழந்து போனது என்ன, அவர் வந்து பல பிரச்சனைகளை கடக்க வேண்டியதாகிடுது. 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்படுது. ஏன்னா அவர் வந்து டிலே பண்ணிட்டார். when he obeyed immediately it would have been a different scene. அவர் அவ்வளோ பெரிய பாடுகளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் பார்த்துக்கிறாருன்ற, நீ போய் அந்த வேலையை செய், அவ்வளோதான் உனக்கு வேலை, நீ போ அந்த இடத்துல வேலையை செய். ஆனால் யோனா செய்யலை, வேறு பக்கம் போனார், மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தார், அதுக்கப்புறம் அங்கே தூக்கி அடிக்கப்பட்டார். அந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்புறம் மோசேவும் பார்க்குறோம் இல்லையா. மோசே என்ன சொல்கிறாரு யாத்திராமத்தில், நான் யார் அவரை நம்பாவிட்டா, அவர் நம்பலை. நான் போய் சொன்னால் அவங்க எப்படி நம்புவாங்க, எனக்கு திக்குவாயி, நான் போய் பேசுகிறது அவங்க எப்படி கேட்பாங்க. அவர் பண்ணலை, இஸ் டிலேட் இட். அப்புறம் அவர் ஒரு அதிசயத்தை பார்க்கணும், அது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் போகக்கூடியவராக இருக்கார்.
அதனால அந்த தாமதம் என்ன வந்தது அவருக்கு, இது எது எது அவர் டிசோபீடியன்ட் பண்ண வச்சதுன்னா பயம், ஃபியர். ஏதோ ஒரு பயம் வந்து என்னை டிசோபே பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் லோத்து என்னுடைய காரியத்தை பார்க்குறோம். லோத்து 19 15 16 லோத் ஆதி ஆகமம் 19ஆம் அதிகாரம் 15 16. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எடுத்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருந்தான். அவங்க சொல்ற நேரத்தில் அவன் எந்திரிச்சு போல. அவன் திரும்பவும் போய் அவங்க மருமகள்கிட்டலாம் பேசுறா, அவனுக்கு காரியங்களை செய்ய முயற்சி பண்றா, தாமதித்துக்கிட்டே இருக்கிறான். தாமதித்ததுனால அவனுக்கு ஏற்பட்ட காரியம் என்ன, அந்த சோதனைக்குள்ள போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. the problem has become bigger for him. கடைசி நேமேடத்தில் வெளியில் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவனுக்கு. அவ்வளோ பெரிய சூழல் வருது, இது அழிக்க போறார் ஆண்டவர்னு சொல்லி அவங்க கட்டளையிட்டும் அவன் தாமதித்து கொண்டே இருந்தான் லோத்து. அது ரொம்ப டிலேய்டு ஒபீடியண்ட்டாக இருந்தது. கடைசியாக சவுல் பார்க்குறோம். 1 சாமுவேல் 13 15 படிக்க வேண்டாங்க. சவுலுடைய காரியத்தை பார்த்தா அவன் வந்து பார்ஷியல் ஒபீடியண்ட்டாக இருந்தார். அவர் பார்ஷியலாக இருக்கார், இம்பேஷன்ஸாக இருந்தார். he is not waiting for Samuel to come. சாமுவேல் வந்து அந்த பலி செலுத்துற வரைக்கும் அவருக்கு பொறுமை இல்லை. பிகாஸ் அவருக்கு பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. நானே பண்ணிவிடுவேன், என்னை அபிஷேகம் பண்ணவரை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆண்டவர் தான் என்னை தேர்ந்தெடுத்தார், ராஜா வாக்கினார்ன்றதை மறந்து போய் அவருக்கு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். he started first delayed his obedience and then he started partial obeying. பாதி பண்ணால் போதும், பாதி பண்ண வேணாம். அதனால் அவர் இழந்தது என்ன, பவர். அவருக்கு கிடைத்த அதிகாரத்தை மொத்தமாக இழந்துட்டார். தப்பித்து ஓடக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்துட்டார். பிகாஸ் he started delaying his obediences and then அதுக்கப்புறம் அவர் பார்ஷியலாக ஒபே பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு உண்டான பவர்களை இழக்க ஆரம்பித்தார். அப்போது இப்போ இந்த ஒரு நம்ம வில் கம் பேக் டு த பர்சன். மத்தேயு 19 16 22 நம்ம மறுபடியும் வருவோம். மறுபடியும் ஒரு முறை அந்த வசனங்களை வாசிங்களா. மத்தேயு 19 16 22. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போதும், நீ ஜீவனை பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கைக்கொள் என்றார். இதே மொத்த பகுதி மார்க் 10:17 வாசிங்க. 17-22. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து போதும். அவனிடத்தில் என்ன பண்ணார் இயேசு? அன்பு கூர்ந்தார். ஏன்னா அவனிடத்துல அவர் தவற பார்க்கல. அங்கே ஒரு இடம் இருக்குது அவனுக்கு, அது எதை நான் கடைசியாக அது ஒரு வசனம் இருக்குது. ஆனால் அவன் வந்து ரொம்ப சின்சியராக, வெரி சின்சியர்லி he ran towards Jesus. அதான் போட்டிருக்கேன் இங்கிலீஷில். அதான் he ran towards, வேகமாக ஓடி போய் அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு, ஏதாவது பண்ணணும். இதோ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கான், ஆண்டவருடைய செயல்களை பார்த்துருக்கிறான், அவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு பிரியப்பட்டவனாக இருக்கிறான். வேகமாக ஓடி போகிறான். ஓடி போய் நான் இப்படி இருக்கணுமே ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பின்பற்றி வந்தேன்னா நீ போதும். ஆனால் இதெல்லாம் நான் பின்பற்றுறேனே, நான் பிறந்த நாள் முதல் இதெல்லாம் பின்பற்றிட்டு வரேன், இதெல்லாம் நான் எதுவுமே செஞ்சதில்லை, கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, பொய் பேசலை, புறம் பேசலை, எதுவும் பண்ணல, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கனே அப்படின்னாரு. அப்போ இயேசு அவனை என்ன பண்ணாருங்க? இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. போதாங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்றார். அது வரையிலும் அவர் அதை யோசிச்சிருப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இல்லை, எனக்கும் அப்படிதான். இப்போ அந்த மனுஷனை நான் என்னதான் வச்சுக்கிட்டேன்,
உன் இடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இருக்குல்ல, அது ரொம்ப வந்து சிரமமான மைண்ட் இல்லை. இப்போ இந்த இடத்த அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வேர்சஸ் போட்டு இன்னொருத்தரோட யோசித்தேன் நான். திஸ் மேன் வேர்சஸ் another மேன் போட்டேன். அவர் யாருன்னா சகேயு. சகேயு வசனம் வாசிங்களா, லூக்கா 19:1-10. கொஞ்சம் வேகமாக வாசிங்க, நான் டைம் எடுக்க. சகேயு 19ஆம் அதிகாரம். இயேசு எரிகோவில் பிரவேசித்தது வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரரும் தலைவனும் ஈஸ்வரியமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயினபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்திலே வந்த போது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகோயுவே, சீக்கிரமாய் வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு அங்கே நிறுத்திக்கலாம். ஏன்னா 2 இடத்துல கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்காரு, இவர் ஓடலை, ஆண்டவரை நோக்கி ஓடினார். அவர் ஆப்போசிட்டில் ஓடினார். இவர் ஜீசஸை பற்றி, இவர் அதே தான் சேம். அந்த மனுஷனும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரை நோக்கி வந்தான். ஜீசஸ் கிட்டே நேராக வந்தான். வந்து, ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும், நான் உங்க கூட பயணிக்கணும், இப்படி வந்தான். சகேயு அப்படி போனார். இயேசு யாரோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறினார். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள்? இவர் யார்? இவர் ஒரு பாவியான மனுஷன். இவர் ஒரு ஆயக்காரர், தவறான முறையில் பணம் வசூலிக்கிறவர். இவரை பார்த்து ஆண்டவர், நீ வா, நான் அவங்க கூட இருக்கிறேன்றார். இங்கே ஒருத்தன் வாண்டடாக வந்து கேட்குறான். ஒருத்தன் வந்து நான் உங்க கூட இருக்கிறேங்கன்றான். இவர்கிட்ட சாமி சொல்ற, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு பான்றாரு. வாண்டடாக ஒருத்தன் வந்து இத்தனைக்கும் சொல்கிறான், நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, நான் பண்ணாததே இல்லை, கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், 5 சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன், ஒரு சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்ணதில்லை, எல்லாத்துக்கும் பண்ணுறேன், ஊழிய பண்ணணும்னு முடிவு எடுத்துருக்கிறேன், இவ்வளோமே சொல்லிட்டான், எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட குறை இருக்குன்ட்டாரு. அதுக்கப்புறம் வேற அவன் போயிட்டான். அதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அப்போ குறை இருக்குன்ட்டாரு. இவங்கிட்ட ஏற்கனவே குறை இருக்குது. இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது தேடுறதுக்கு? இவன் ஆல்ரெடி பாவியான மனுஷன். இப்போ ஜனங்களும் அதான சொல்கிறாங்க. அது தொடர்ந்து வாசிங்க சார். சகேயு கர்த்தரை நோக்கி, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், மனுஷங்களுக்கே தெரியுது, இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் தெரியுது சகேயு யாருன்னு. இவனே பாவி, இவங்கிட்ட போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது இவர்கிட்ட? அங்கே ஒரு நல்ல மனுஷன், யங் ரிச் மேன், he has a good wealth and he wants willingly and he is not acting. அவன் நடிக்கல, அங்கே போய் ஆக்ட் பண்ணல. அங்கே எங்கேயுமே வசனத்தில் அவன் இருதயத்தில் ஒரு சிந்தனை வைத்துக்கொண்டு ஆண்டவர் இடத்துல போனார்னு போடல. உண்மையான இருதயத்தோடு தான் போனான். வித் ட்ரூ வில் he went ஃபாஸ்ட்டாக போய் நான் பண்ணுறேன்னு போனான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உணர ஆரம்பிச்சிருப்பான். மேபி எனக்கு தெரியல, அதுதான் இருக்குது, அதுதான் வசனம் சொல்லுது, அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட குறை இருக்குது. இங்கே ஆல்ரெடி குறையே இருக்குது ஆல்ரெடி. ஆனால் இவங்ககிட்ட ஒரு விஷயம் சகேயுகிட்ட என்ன இருக்குது? எதையோ தேடுறதுக்கு மேலே போயிட்டான். நான் பாவி தானே, என்கிட்டலாம் வரப்போகிறாரா, நான் போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? நானே பாவி, நான் போய் என்ன கேட்குறது இவர்கிட்ட? மரத்துக்கு மேலே ஏறி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி இருந்த மனுஷன் அவர். வேடிக்கை கடவுளை பார்த்துட்டு இயேசுவை பார்த்துட்டு போயிடலாம், அவர் போயிடுவார், நம்மளை பார்க்க போகிறாரு, நம்மளை கூப்பிட போகிறாரா? எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்கங்க. நான் பாவம் பண்ணிட்டு சுற்றி திரிகிறேன், என்கிட்ட போய் என்ன இருக்குது என்ன கூப்பிட்றதுக்கு, இல்லை எங்கள் வீட்டில் வந்து தங்குறதுக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சகேயுனுடைய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கிடுவதானால் திரும்ப செலுத்துகிறேன். போதும். இப்போ இங்கே வந்து ஆண்டவர் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவனுக்கு கீழே இறங்கி வந்து அந்த சந்தோஷத்தில் அவன் மொத்தத்தையும் அறிக்கிட்டுட்டான். வேகமாக இறங்கி வந்து, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது நான் தப்பாக சம்பாதிச்சேன் பாரு, அது மொத்தத்துக்கு பாதி கொடுத்துட்றேன், நான் 4 தனியாக யார்கிட்ட தப்பாக வாங்கணும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸ்ட்ரெயிட் இறங்கி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 10:17-22 அந்த கடைசி வசனத்தை வாசிப்போம். வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் உன் பொக்கிஷம் உண்டாகிருக்கும்,
பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன் என்ன ஆயிட்டான்? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்துட்டான். அங்கதான் மாட்டினான், துக்கம் அடைந்துட்டான். அவன் அதை யோசிக்கவே இல்லை. நம்ம பணக்காரராக இருக்கிறவர், நான் என்கிட்ட பணம் இருக்கு, நான் போறேன் வரேன், ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், எனக்கு இருக்கு. ஆனா அவனுக்குள்ள இருந்த பெரிய பேக்கேஜ் என்ன? he feels he is wealthy. அவனுக்கு தெரியும் அவன் ஐஸ்வர்யவான்னு. அவனிடத்துல அது ஒரு பெரிய பேக்கேஜ் இருந்தது. அவனுடைய எண்ணத்துல அவனுக்கு பேக்கேஜ் இருந்தது. உங்ககிட்ட என்ன இருக்கு இருதயத்துல? நான் ஐஸ்வர்யவான்ன்ற எண்ணம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்குன்ற எண்ணம் இருக்கு, வெல்த், பெருமை, இது ஏதோ ஒன்று இருக்கு, வேகமா இருக்கு, வில்லிங்கெல்லாம் இருக்கு, எனக்கு வாசையா இருக்கு, பண்ணணும், ஆண்டவரே உங்க கூட இருக்கணும்னு. அதை போய் வித்துட்டு வாப்பான்னாரு. அதை அவன் எதிர்பார்க்கல, அந்த இடத்த அவன் எதிர்பார்க்கல. ஆனா சகேயுக்கிட்ட ஆண்டவர் கேட்கல, நீ வித்துருன்னு கூட சொல்லலை, எதுவுமே சொல்ல, உங்க வீட்டுக்கு வரேன்னாரு. அவன் உடனடியாக மனபாரப்பட்டு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் தகுதியானா நான் பரிசுத்தமாகணுமே, என் பாவத்தை வச்சுட்டு நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறது? நான் உங்களை எப்படி நான் வீட்டுக்கு கூட்டு போவேன்? என் பாவத்தை முதல்ல கழிக்கிறேன் நான். I'm living my sin, totally surrendering you, and then you please come to my home. இதுதான் என் ஹோம். இப்போ உங்களுக்கு எனக்கு இதுதானே ஹோம். அந்த வாலிபனுக்கு இருந்தது வெல்த் இல்லையா? நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்தது பார்த்தோம்னா, ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சகேயு அச்சப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனால் செல்வன், அந்த இளைஞனுக்கு ஒரு அச்சமும் இல்லை, பயமே இல்லை, அவன் ஃபியரே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ள இருந்த குறை என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் உனக்கு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்ற வரைக்கும் அவனுக்கு தெரியல. he feels I'm absolutely right because நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன், கொலை செய்யல, விபச்சாரம் பண்ணல, பொய் சொல்லலை, புறம் பேசலை, தப்பு பண்ணலை, கற்பனைகள் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, ஒரு பயம் இல்லை எனக்கு. நான் ஆண்டவர் கூட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமே இல்லாமல் போனேன் நான். ஆனால் சகேயு பயந்து போய் வேற எங்கேயோ மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் காண தகுதியெல்லாம் மேலே போய் உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு பயமே இல்லை, நான் வேகமாக போகிறேன். ரெண்டு பேர்கிட்டயுமே செல்வம் இருக்கு. ஆனால் இவனோட நிலை என்ன? நெறிமுறை உள்ளவனாக இருக்கிறான். நான் ரொம்ப ரைச்சஸ்ன்னு நினைக்கிறான். ஐம் ஸோ ரைட், ஐம் டூயிங் எவ்ரிதிங். நீ இதெல்லாம் பண்ணுறியாப்பா ஆண்டவர்கிட்ட? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறானே, ஸ்ட்ரைட் கன்ஃபர்ம் பண்ணுறான். எஸ், ஐம் டூயிங் திஸ். என்ன கேட்குறீங்க என்கிட்ட? நீங்கள் சேர்த்துங்க, நல்லா பண்ணுறேங்க, என்னை சேர்த்துங்க, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? என் ப்ரொஃபைல் பாருங்கள், லுக் அட் மை சிவின்றான். லுக் அட் மை சி, ஐம் டோட்டலி எலிஜிபிள் ஃபார் திஸ் ஜாப் ப்ரோ. அவர் இல்லை ப்ரோன்ட்டாரு. இல்லைங்க, உங்ககிட்ட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. எஃப் சம்திங் பிகாஸ் யூ ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். நீ அந்த பணத்தை ரொம்ப பிடிச்சி வச்சிருக்க தலைவர், உனக்கு தெரியல அது, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. ஆனால் சகேயு கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷத்தில் இயேசு அழைப்பு என்ன சொன்னார்? விட்டு கொடுன்னாரு. அவன் சோகத்தோடு திரும்பி போயிட்டான். இங்கே உன் வீட்டில் தங்குவேன்னாரு. மொத்தமாக மனம் திரும்பிட்டாரு சகேயு. நான் ரெண்டு பார்த்தேன் இதில். ஒன்று, இந்த மனுஷனை குறித்து எனக்கு இன்னும் ஒரு சின்ன யோசனையோட தோணுது. நான் ஒருவேளை இவன் போய் நாளைக்கு வித்துட்டு வந்துருப்பானோ? இல்லை, வசனம் போடல, எனக்கு தெரியல. நான் சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை அன்னைக்கு விட்டுட்டு போய் அன்னைக்கு நைட் ஜெபம் பண்ணிட்டு, நம்ம கூட நிறைய முறை அப்படி தானே பண்ணுறோம். இப்போ அண்ணனோ பாஸ்டரோ ஜெபம் பண்ணுங்கன்னா நைட் போய் பண்ணிவிட்டு, இந்த வாரம் முழுசு நான் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நான் சிந்திக்கிறேன் இதை குறித்து, நீங்கள் சொன்னதெல்லாம் யோசிக்கிறேன் நான். இல்லை, நிறைய நேரத்தில் அதுதானே நிஜம். இப்போ கொஞ்சம் உங்கள் கண்களை மூடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன். இல்லை நானே பண்ணுறதில்ல, அதெல்லாம் நான் இப்போ இதுமாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுறதில்ல. அதனால் உண்மையாக தைரியமாக சகை மாதிரி சொல்கிறேன் நான், உண்மையாக பண்ணுறது. உங்கள் கண்களை மூடி கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தை கொடுங்க. ஒன்றும் கொடுக்குறதில்ல, கண்ணு மட்டும் மூடிடுவேன். அதெல்லாம் ஒன்று. ஏன்னா பாதி நான் கேட்கவே இல்லை, பாதி வசனம் நான் கேட்கல. கண்களை மூடி உங்கள் இருதயத்தை கொடுங்கன்னா நான் எந்த இருதயத்தை கொடுக்குறது? பாதி இருதயம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு பாதி தான் புரிஞ்சிருக்கு, மீதி நானே ஆஃப் வேல இருக்கிறேன். எங்கே போய் பாதி எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பிரசங்கத்தில், அப்புறம் நாளைக்கு ஒர்க்குக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் நாளைக்கு டியூட்டி என்ன பண்ணுறது அது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தலையெல்லாம் பயங்கரமாக ஆட்டுவேன். அப்படியே அங்கே பிரசங்கிக்கிறவர் என்னை பார்த்தாரு, மயங்கிடுவார். அடடா, ஐ திங்க் புனித்து நாளைக்கு காலைல திருந்திடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வயிற்றுக்கு அவ்வளோதான். அவன் நாளைக்கு காலைல பாருங்கள், அவனை என்ன ஆவான்? ஒன்றாக மாட்டான், கண்ணை மூடி ஜெபப்பட்டு விட்டு. இது இளைஞம் அதுதான். அதனால தான் இந்த ஆளை குறித்து நான் யோசிக்கும் போது இது அப்படியே எனக்கு அப்ளிகபிள் ஆகுது. சும்மா வேகமாக போய் அப்புறம் என்ன நாளைக்கு காலையில் ஜெபம்டா, நல்லா பண்ணுங்க, என்ன குறித்து ஜெபம் பண்ணேன் இன்னைக்கு நேற்று கூட, அதில் நடுவில் அங்கங்கே எப்பயாவது போடுறது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இது தோணுச்சு, எப்போ தோணுச்சு?
சும்மா ஏதோ ரைட்டியஸ்னஸ்ஸாக அப்படி நம்மளே ஒரு நீதிமானாக நம்பிக்கிட்டு, நம்மளே ஒரு ரொம்ப ஒரு ட்ரூத்ஃபுல்லாக நம்பிக்கிட்டு, ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு பேக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேக்கேஜ் வந்து என்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சகையை போல் அந்த பேக்கேஜை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அது எதையோ ஒன்று ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் போராடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் ஐ எம் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் திங். வென் ஐ ரிப்பெண்ட் ஐ டெஃபினெட்லி பிகம் அ ரைச்சஸ் பர்சன். டெஃபினெட்லி தேர் இஸ் நோ டவுட் இன் இட். பட் நான் பரிசுத்தமாக ஆகணும்னா நான் தினம் ரிப்பெண்ட் பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற பேக்கேஜை நான் தினம் ரிப்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் மனம் திரும்புதல் நம்மை நீதிமானாக்கும். தினம் மனம் திரும்பிக்கிட்டே வர்றது என்னை பரிசுத்தமாக்கும். அப்படி பரிசுத்தமானா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான், பாயிண்ட் டன். ஸோ இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் எனக்கு தோணுது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த யங் ரிச் மேனை ஒரு நிமிஷம் நம்ம பொருத்தி பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டவர் நடந்து வந்தால் நான் கூட வேகமாக போவேன்ல, இல்லை நான் வேகமாக போவேன்னா, இல்லை சகையை மாதிரி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கோன்னா நீங்கள் தான் யோசிக்கணும். நான் சகையை போல் பார்த்துட்டு ஓடிடலாம், அவராக கூப்பிட்டாருனா போவோம், இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம், அப்படி இருக்க போகிறேன்னா, இல்லை இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். நான் அதான் யோசித்தேன், ஒரு வேளை இந்த மனுஷன் நாளைக்கு வந்திருந்தான்னா, அடுத்த நாள் வந்திருந்தான்னா இழந்து போயிருப்பார். அவர் ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். அன்றைக்கி நைட் போயிட்டு ஐயோ ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாரே, நான் அன்றைக்கி ஒரு வேளை அன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங் எல்லாத்தையும் விற்றுட்டு போனால் ஆண்டவர் அங்கே இல்லை, அவர் கடந்து போயிட்டார். அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார். அவர் திரும்ப யூ நாட் கெட் தட் பிளெஸிங். இல்லை, இட் டிலேட் இஸ் ஒபீடியன்ஸ். ஆம் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவர் சொன்னது அப்போவே, ஓ ஆம் ஆண்டவரே இப்போவே நான் விட்டுட்டு உடனே உங்களை ஃபாலோ பண்ணி வரேன்னு சொல்லி தான் இன்னொரு ஸ்டேஷன். அவர் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானா இருந்ததுனாலயா? இல்லை, இவனும் ஐஸ்வர்யவான் தானே, சகையும் ஐஸ்வர்யா. அங்கே பின்னாடி ஏன்னா அந்த வசனத்தை நிறையா அப்படி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்னா என் மனசில் அதை நான் ஹோல்ட் பண்ணிக்கிற ஐஸ்வர்யவான். எனக்கு பெருமையாக இருக்கிற ஐஸ்வர்யவானா இல்லை. நான் பெருமை, எனக்கு அந்த பணத்து மேலே பெருமை, எனக்கு கிடைக்கிற அதிகாரத்து மேலே பெருமை, நான் ரூலராக இருக்கிறேன் அதனால் பெருமை இருந்தால் அந்த பேக்கேஜை நம்ம விட்டு ஆகணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த பிரசங்கத்தில், எனக்கு இந்த வசனத்தின் வாயிலாக என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். நிச்சயமாக அது உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நமக்குள்ளே இருக்கிற பேக்கேஜ் என்னன்னு நம்ம ஜெபிப்போம். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஸோ நம்ம மத்தியில் புதுசாக ஞானஸ்தானம் எடுத்த தம்பி கூட இருக்கிறா, இன்றைக்கி இல்லை 2 பேர் இருக்கிறாங்க நம்மளோட கூட. நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவ்வளோதான், இனி எனக்கு எந்த பாவமும் இல்லை அப்படின்னு நம்பவே முடியாது. நான் தினம் ரிப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ மைட் நாட் நோ. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. உங்ககிட்ட குறை இருக்குன்னு அந்த பர்சன் கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஜெபத்தில் சொல்லுவார். இன்றைக்கி நீ இதை செய்த, உங்கள்கிட்ட இது இருக்குது, இன்னும் நீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இதை பெருமையை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, கோபத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, முறுமுறுப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கே தெரியாமல் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதை விடாத வரைக்கும் நீ எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். யூ மைட் டிலே. யூ அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸை பார்த்தோம். சவுலை போல் நீ அதிகாரத்தை இழந்து போயிடலாம், இல்லை லோத்துவை போல் ஆபத்துக்குள்ளே போய் நீ மாட்டிக்கலாம் உன்னோட டிலேட்னால. யோனாவை போல் ரொம்ப சிரமப்பட்டு நீ ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படலாம். ஈஸியாக இப்படி போடானா போகாமல் இப்படி சுற்றி போகிற சூழ்நிலை உனக்கு வரலாம். அதனால் டோன்ட் டிலே when you listen to God. ஸோ எல்லா நேரத்திலும் நம்ம பிரசங்கத்தை ரொம்ப சின்சியராக கவனிக்கணும். ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம கர்த்தர் என்னோட கூட என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். யார் பேசுகிறாருன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ நேரம் நான் பேசலை, ஆண்டவர் என் கூட சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு எல்லாமே எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் இங்கே ஒரு இடத்துல பேசுவார். நம்ம கேட்காம செவி கொடுக்காம போனால், இப்போ நம்ம வசனத்தில் படித்த மாதிரி நீ கேட்கலைன்னா, நீ கீழ்ப்படிலைன்னா, உன் மனசுக்குள்ளே நீ அதை ஏற்றுக்கலைன்னா நிச்சயமாக இழந்து போவேன். நிறைய நேரங்கள் நான் இழந்து போயிருக்கேன். நான் உண்மையாக ஜெபம் பண்ணும்போது, நான் போன வாரம் ஜெபம் பண்ணும்போது, நேற்று ஜெபம் பண்ணும்போது கூட நான் யோசித்தேன், எத்தனை நேரத்தில் விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் நீதிமான் நினச்சிட்டனோ. அப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம அப்படி யோசிக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் நீதிமான் இல்லை, ஆண்டவரே, ஆனால் பரிசுத்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை கர்த்தாவே என் இருதயத்தில் நீங்கள் நிலை கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற எந்த பேக்கேஜோ ஆண்டவரே, நான் எதை விட்டு விடணும், நான் எதை கொடுத்துட்டு வரணும், இன்னும் எவ்வளோ கொடுக்கணும், என் வாழ்நாள் முழுவதும் நான் கொடுத்து கொண்டே இருக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற எந்த போராட்டமாக இருக்கலாம், நான் செவி கொடுத்து அது உண்மையோடு ஒபே பண்ணி ஆன் ஸ்பாட்டில் ஒபே பண்ணுறதுக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணுமோ அதை உடனடியாக அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஓவர் திங்கிங்கே எங்களுக்கு வேண்டாம்.
நிறைய காரியங்களை நான் என் சுயத்தில் நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கக்கூடியவனா என்னை மாற்றுங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற எந்த அருவருப்பான சிந்தனைகளா இருந்தாலும், என்னை அறியாமல் நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்களா இருந்தால் இன்னைக்கு அறியப்படுத்துங்கப்பா. என்னை அதை புரியும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, அதை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீ சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய், நாங்கள் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா எங்களை நாங்கள் தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வழி நடத்தும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் எங்கள் சிந்தனையில் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென்.